எல்லாருக்கும் வணக்கம். சபரிமலை அப்புறம் அந்த மலையோட காவல் தெய்வமான கருப்பசாமி இவங்கள பத்தின ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தரவு அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆதார குறிப்புகள்லேருந்து எடுத்த சில மர்மமான எண்களை பத்தியும் ஐயப்பனுக்கும் கருப்பசாமிக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பு பத்தியும் தான் நாம அலசி ஆராய போறோம். இது வெறும் வரலாறு கிடையாதுங்க. ஆச்சரியமான எண்களால பின்னப்பட்ட ஒரு பிரபஞ்ச ரகசியம்னே சொல்லலாம். வாங்க இந்த தகவல்களை ஒன்னொன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த எண்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. 4,32,000, 8,64,000, அப்புறம் 18. இது ஏதோ சீரற்ற முறையில வந்த எண்கள்னு நினைச்சிடாதீங்க. மூலக்குறிப்புகளை நாம பார்க்கும்போது சபரிமலையோட உச்சக்கட்ட பாதுகாவலரான கருப்பசாமியை பத்தி புரிஞ்சுக்க உதவற ரொம்ப ஆழமான வரலாற்று மற்றும் புராண குறியீடுகள் தான் இந்த எண்கள். இந்த ஒவ்வொரு எண்ணும் நமக்குள்ள ஒரு பெரிய கதையவே சொல்லுது. அப்படி என்னதான் சொல்லுதுன்னு இப்ப பாப்போம். பகுதி 1. பிரபஞ்ச காலக்கோடு. முதல்ல இந்த பிரம்மாண்டமான எண்ணை பாருங்க. 8,64,000. நம்ம ஆதார பதிவுகள்ல இந்த எண் ரொம்ப ஆழமாவே பதிவாகியிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, பழங்கான கால சுழற்சிகளை, அதாவது பல நூற்றாண்டுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் காலத்தை. இது நம்ம சாதாரண வரலாற்று புரிதலையெல்லாம் தாண்டின ஒரு பிரம்மாண்டமான அளவீடு. அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய எண் 4,32,000. முந்தின எண்ணோட சரிபாதியா இருக்கிற இந்த அளவீடும் ஒரு மாபெரும் யுகத்தோட காலப்பகுதியை தான் குறிக்குது. இந்த பிரபஞ்ச காலச் சுழற்சியோட அளவுகள்லாம் சும்மா சாதாரண மனுஷங்களோட காலத்தை சொல்லல, மாறா மாபெரும் சக்திகளோட காலத்தை நாம உணர்ந்துக்க ரொம்பவே உதவுது. இது இன்னும் சூப்பரா ஒரு விஷயத்தை நமக்கு விளக்குது. இந்த இரண்டு மாபெரும் கால சுழற்சிகளான 8,64,000 அப்புறம் 4,32,000, இது ரெண்டுக்கும் நடுல இருக்கிற இந்த ஒப்பீட்டை பாருங்க. இந்த பிரம்மாண்டமான எண்கள்லாம் கருப்புசாமியோட இருப்பு எந்த அளவுக்கு பழமையானது, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படிங்கிற ஒரு பிரமிப்போட்டும் வரலாற்று பின்னணியை நமக்கு அமைச்சு கொடுக்குது. சரி, இப்போ இந்த காலக்கோடு எப்படி வியக்கத்தக்க வகையில சுருங்குது அப்படிங்கறத நீங்க கவனிக்கலாம். லட்சக்கணக்கான வருஷங்கள்ல இருந்து நாம சடனா 5,125 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு வர்றோம். அதாவது ஒரு மாபெரும் பிரபஞ்ச அளவிலிருந்து அப்படியே சுருங்கி மனுஷங்களோட அளவிலான காலக்கூட்டுக்குள்ள நாம நுழையிறோம். ஒரு பெரிய கேமரா லென்ஸ் அப்படியே சுருங்கி ஒரு சின்ன புள்ளியில குவிக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த 5,125 அப்படிங்கிற எண் ரொம்பவே முக்கியமானதுங்க. நம்ம சோர்ஸ்ல இது நம்மளோட தற்போதைய வரலாற்று காலத்தை குறிக்கிற ஒரு அளவீடா குறிப்பிடப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான வருஷங்கள்ல தொடங்கின அந்த பிரம்மாண்டமான வரலாறு அப்படியே சுருங்கி நம்மளோட நிகழ்காலத்தோட நேரடியா தொடர்பு கொள்றத இந்த எண் ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துது. பகுதி 2. கவனத்தை குறுக்குதல், அதாவது மர்மமான சிறிய எண்கள். இப்போ இந்த எண்களை கவனிங்க. 96,000, 12, 10, அப்புறம் 9. இந்த எண்கள் எல்லாமே ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னா ரொம்ப தொடர்ச்சியா நம்ம மூல குறிப்புகள்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த எண்கள்லாம் எதை குறிக்குது? இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து நம்மள எந்த ஒரு மாபெரும் ரகசியத்தை நோக்கி கூட்டிட்டு போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு பெரிய ரகசியத்தோட கதவுகளை திறக்க போற சாவிகள் தாங்க இந்த எண்கள். பகுதி 3. புனிதமான 18. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த பிரம்மாண்டமான எண்கள், கால சுழற்சிகள், சின்ன சின்ன எண்கள், இது எல்லாமே கடைசியா இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட புனிதமான எண்ணுக்கு தான் வந்து நிக்குது. அதுதான் 18. ஒட்டுமொத்த தரவோட மையப்புள்ளியே இதுதாங்க. இந்த 18 அப்படிங்கிற எண் ஏதோ ஒரு சாதாரண இலக்கம் கிடையாது. சபரிமலையோட அந்த புனிதமான 18 படிகள், அப்புறம் அந்த படிகளோட இறுதி பாதுகாவலரான கருப்பசுவாமி, இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான பிரிக்க முடியாத தொடர்பு தான் அது குறிக்குது. லட்சக்கணக்கான வருஷங்களோட அந்த சக்தி, அந்த காலத்தோட தத்துவம் எல்லாமே இந்த 18 படிகள்ல தான் அடங்கியிருக்கு அப்படிங்கறத நமக்கு உணர்த்துது. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நம்ம ஆதார குறிப்புகளை நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, இந்த 18 அப்படிங்கிற எண் 30க்கும் மேலான தடவை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இது கேட்கறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தாளத்தோட கூடிய ஒரு மந்திர உச்சாடனம் மாதிரியே ஒலிக்கிறதுல. 18, 18, 18ன்னு இடைவிடாம வர்றது அதோட அசைக்க முடியாத புனிதத்தையும் அதிகாரத்தையும் நமக்கு காட்டுது. இந்த 18ஓட ஒட்டுமொத்த முக்கியத்துவத்தையும் நாம தொகுத்து பார்த்தோம்னா, இதுதான் அந்த இறுதி பாதுகாவலரோட சின்னம். சபரிமலையோட மைய கட்டமைப்பை பத்தின ஒரு உண்மை. மூலநூல்ல ஒரு தாளம் மாதிரி திரும்ப திரும்ப வர ஒரு மந்திரம். முக்கியமா ஐயப்பனுக்கும் கருப்புசாமிக்கும் உள்ள ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு. நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த மாபெரும் கால எண்கள்லாம் சபரிமலையோட இந்த புனித புவியியலோட எப்படி பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இது நமக்கு மறுபடியும் நினைவூட்டுது. காலக்கோடு பல லட்சம் வருஷங்கள் கடந்திருக்கலாம், மாபெரும் யுகங்கள் தோன்றி மறைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் இந்த 18 படிகள்ல தான் நிலைச்சிருக்கு. இந்த மாபெரும் கால வரலாற்றையும் இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த 18 படிகளுக்கு முன்னாடி போய் நிக்கும்போது உங்களுக்குள்ள என்ன தோணும்?
அந்த மாபெரும் ரகசியத்தை உங்களால உணர முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான அறிவார்ந்த அலசல்ல என்னோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி.